மனசாட்சி வச்சு சொல்லுங்க. 234 தொகுதியில் 2 வாட்டி அழிஞ்சாரு. 72 வயசுங்க, 20 வயசு 72 வயசுல என்னைக்கு நீ ஜெயிச்சிருக்க பார். திமுகவோட தலைவரை தோத்துனாங்க, திமுகவோட பொதுச் செயலாளர் தோத்துனான். ஆனால் என் தலைவன் ஜெயிச்சு 47 கொண்டு வந்து வச்சிருக்கான் பாரு. அந்த திமுறா நீ பேசுறடா. நீ இன்னைக்கு என்ன தைரியம் இருக்கு நீ எடப்பாடியை பற்றி பேசுறதுக்கு? உனக்கு முடியுமா? உன்னுடைய மாவட்டத்தில் ஜெயிக்க வைக்க முடியுமா? நீ இங்கே போயிருக்க எல்லா நாய்களும் அவன் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாத ஆளுங்க தான். அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு எல்லாருக்காக குளிர்காலம் வச்சுருக்காங்க. பணமழை பெஞ்சிருக்கு, பனையில் காலை பார்க்குறாங்க. அதிமுக தொண்டை தலைவர் காலத்திலிருந்தும் அம்மா காலத்திலும் பணத்தை பார்க்காதீங்க. நாங்கள் வீடு வீடாக போயிட்டு உனக்கு ஓட்டு கேட்டிருக்கோம். நாங்கள் வெளியில் நின்று பாடிட்டு இருக்கோம். நீ ஓசியில் போயிட்டு படுத்துட்டு ஏசியில் இதை பணம் சம்பாதிச்சுட்டு அமைச்சராலாம் பார்க்குறியா? தமிழ்நாட்டில் அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கான் தலைவன் ஒரே ஒரு நாள் பிரச்சாரத்தில். அதுதான் ஆளுமை. அவனுக்கு அப்புறம் வேறு யாராவது காட்ட சொல்லு. இருக்கிற நீ 25 பேரில் ஒருத்தர் ஆம்பளை காட்ட சொல்லு. நான் இஸ்லாமிய சேர்ந்தவன், எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கு. ஆனால் என் தலைவனுக்காக தான், என் தலைவனுக்காக தான். எனக்கு சாதி மத தேவையில்லைங்க. அனைத்து சாதி மதம் கிடையாது. எந்த கட்சியிலும் அவைத்தலைவர் இஸ்லாமியர் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் தமிழ் மக்கள் உசன் இருக்காரு. திமுக இருக்கா? இந்த உடஞ்சிச்சு போயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா மதியாத வாசலை மிதியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளை அவங்க அழைக்கவே இல்லை. நீங்களா ஏன் ஓடுறீங்க? உன்னை கூப்பிட்டாங்களா அவங்க வாங்கன்னு? நீ தாவேக்களை போய் நிற்கிற அப்படின்னா ரிசன் பண்ணிட்டு போ. அண்ணா இரட்டை சின்னத்தில் ஜெயிச்சிருக்கீங்க, நான் இரட்டை சின்னத்தில் இல்லை. இதில் பல கட்சிகள் கூட்டணி இருந்துக்குது. அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இன்றைக்கி நீங்கள் எம்எல்ஏ. இன்றைக்கி எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் போயிட்டு நான் அந்த கட்சிக்கு போவேன் இந்த கட்சிக்கு போவேன்னு சொல்கிறது அது தப்பு. வேணும்னா நீங்கள் ரிசன் பண்ணிவிட்டு தாவேக்களை போய் நில்லுங்க. ஒவ்வொரு தொகுதியும் 3 தொகுதியிலே நில்லு. முடிஞ்சால் நீ ஜெயிச்சுட்டு வென்றுவா. அப்போ நாங்கள் நீங்கள் உண்மையான அரசியல்வாதி தான் அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். நம்மளை சட்டப்பண்ணவேலை ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் 2 பேருக்கு தான் போட்டின்னு சொன்னவங்கிட்ட போய் கீழே விழுந்து நிற்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? சூடு சொன்ன மானம் இல்லையா? இதை விட என்ன காசு? நீங்கள் என்ன வட்டிக்கு வாங்கியா சாப்பாடு ஆக போகிறீங்க? நீங்கள் என்ன வட்டிக்கு வாங்கியா குடும்பத்தை நடத்த போகிறீங்க? எத்தனை ஆயிரம் கோடியை கொள்ளையடித்து வச்சிருக்கீங்க. மனச்சாட்சி இல்லாமல் ஒரு நல்ல மனிதனை, ஒரு நல்ல மனுஷனை இப்படி அனைத்து தொண்டர்கள் மத்தியிலும் புலம்ப வச்சுட்டு போகிறீங்களே, நீங்களாம் நல்ல கதைக்கு போவீர்களா? அது வேலுமணியாக இருக்கட்டும், சண்முகமாக இருக்கட்டும், அந்த விஜயபாஸ்கராக இருக்கட்டும், நாங்கள் யாரை நம்பியும் போக மாட்டோம். ஆனால் எடப்பாடியாரை நம்பி தான் இருப்போம் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம எத்தனை தொகுதி ஜெயிச்சோன்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனை தொகுதி ஜெயிச்சோன்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் 10 தொகுதி. அது மட்டும் இல்லாமல் வேலுமணி பொறுப்பேற்றுக்கின தொகுதி 21. ஆனால் ஜெயித்தது ஒரே ஒரு தொகுதி, அதிமுக கோட்டை. ஆனால் போன 2021 கோயம்புத்தூரில் 9 ஜெயித்தோம், 1 தான் தோற்றோம். இந்த வாட்டி 1 தான் ஜெயித்தோம், 9 தான் தோற்றோம். இதெல்லாம் கேட்டதுக்கு சரியான பதில் இல்லாமல் ஐயா எடப்பாடி மேலே குற்றம் சுமறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இது அதிமுக பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தை தாய் நிற்கிறது தலைவனுங்களில் இங்கே கூடி இருக்கிற தொண்டனுங்க. அதிமுக ஆட்சி வந்தாலும் வரலனாலும் இந்த கட்சியை காத்து இருக்கிறவன் இந்த தொண்டன் தான். இந்த தொண்டை முடிவு பண்ணிட்டான் எடப்பாடியார் தான் ஓணுன்னு. அவர் ஒருவருக்காக தான் இந்த 47 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே தவிர ரிசைன் பண்ணிட்டு போய் நிற்கட்டும். எதிர்த்து போகிறவங்கெல்லாம், எதிர்த்து பேசுகிறவங்கலாம் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு போய் நிற்கட்டும். அப்போ தெரியும் இவங்க கதி. நாங்கள் எல்லா தொண்டரும் எடப்பாடியார் தலைமையில் தான் இருப்போம். எடப்பாடியாரை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம் என்பதை இது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்.